வணக்கம். கடந்த காணொளியில் நாம் விசாரணை அலுவலர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார், அவர் என்னென்ன வகையில் தகுதியுடையவராக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்தோம். அது மிக மிக முக்கியம். நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். இப்போதும் சொல்கிறேன், ஒரு 80 பக்க நோட்டு புத்தகத்தை எடுத்து இவற்றையெல்லாம் நீங்கள் பதிவு செய்து கொண்டே வருவீர்களேயானால் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். காரணம், இந்த விளக்கங்கள் எல்லாம் நம்முடைய தமிழ்நாடு சிவில் சர்வீசஸ் டிசிப்ளின் அப்பீல் ரூல்ஸ் விதிகளில் குறிப்பிடப்படவே இல்லை. அதுதான் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான மிகப்பெரிய கொடுமை. பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை இது போன்ற விளக்கங்களை எல்லாம் கடிதம், யூஓ நோட், லெட்டர் எம்எஸ், இப்படி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸாகவே போட்டு தனித்தனியாக வைத்து விட்டார்கள். அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு புத்தகமாகவும் வெளியிடவில்லை. இந்த விதிகளை எல்லாம் அப்டேட் செய்யும் பொழுது அவற்றுக்கு கீழாகவே இவற்றை குறிப்பாக கொடுத்திருக்கலாம், அதையும் செய்யவில்லை. ஆகையினால் பல்வேறு குழப்பங்கள் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரிடமும் இருக்கும், விசாரணை அலுவலரிடமும் இருக்கும், குற்றம் சாட்டப்பட்டவரிடமும் இருக்கும். அது இவற்றுக்கெல்லாம் அட்வைசரி டிபார்ட்மெண்ட் என்று இருக்கிறது அல்லவா, P&R லா டிபார்ட்மெண்ட், அவர்களிடமும் இருக்கும். ஏனென்றால் யாரிடமும் முழுமையான புத்தகங்கள் கிடையாது. சரி, இப்போது விசாரணை அலுவலர் நியமிக்கப்பட்டு விட்டார். அப்படி நியமிக்கப்படும் போது மேலே சொன்ன அனைத்து தகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு நபரைத்தான் அவர்கள் நியமிக்க வேண்டும். நியமிக்கப்பட்ட அந்த உத்தரவினை, அந்த விசாரணை அலுவலருடைய உத்தரவினை ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அளிக்க வேண்டும். ஏனென்றால் யாரை நாம் நியமன செய்திருக்கிறோம், அவர் எப்படி இவருக்கு ஒழுங்கு நடவடிக்கை விதிகளின் கீழான விசாரணை நடத்தப் போகிறார் என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் அது சரியல்ல. ஆக appointment order of the enquiry officer should be marked to the delinquent officer and also to the enquiry officer. Right. ஆணை பிறப்பிச்சாச்சு. வாட் நெக்ஸ்ட்? விசாரணை அலுவலர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னை நீங்கள் விசாரணை அலுவலரை நியமிச்சிட்டிங்கன்னா முதல்ல எனக்கு கொடுத்துருக்கிற ஆணை சரியா அப்படின்னு ஒரு தடவை நான் பெருஸ் பண்ணிக்கணும். விசாரணை அலுவலரை பார்த்த பிறகு சரி, என்னதான் போட்டிருக்காங்க, என்னுடைய டிசிக்னேஷன் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டால் உடனடியாக விசாரணை அலுவலராகிய நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், குற்றக்குறிப்பானை சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் துறையிலிருந்து பெற வேண்டும். துறையை விசாரணை அலுவலருக்கு கொடுக்க வேண்டியது கட்டாயம், அவர்களுடைய தார்மீக பொறுப்பு. சரி, என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் என்கொயரி ஆஃபீஸருடைய ஆர்டர், இரண்டாவது சார்ஜ் மெமராண்டம், அதற்கு குற்றம் சாட்டப்பட்டவர் அளித்த விளக்கம், தற்காப்பு விளக்கத்துக்கு பிறகு குற்றச்சாட்டு குறிப்பான இணைப்பு 3 உள்ள அனைத்து ஆவணங்கள், இணைப்பு 4 உள்ள துறைவழி சாட்சிகளுடைய பட்டியல்கள், அதன் பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் கொஸ்டினர் ஃபார்மில் ஏதாவது கொடுத்திருந்தார், தற்காப்பு சாட்சியமாக யார் யாரெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்கின்ற பட்டியல், இவை அனைத்தையும் துறையானது விசாரணை அலுவலருக்கு அளிக்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி என்கொயரி ப்ரொசீடிங்ஸ். சரி, விசாரணை அலுவலர் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா,
விசாரணை அலுவலர் முதல்ல அவருடைய நியமன ஆணையை சரி பார்த்துக்கிடுவார். நான் அதுதான் ரொம்ப எப்போவுமே பேசிக் திங். அதுக்கப்புறம் விசாரணை அலுவலருக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அனுப்பப்பட்டதா என்று அந்த நகல் அனுப்பப்பட்டதான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா இவருடைய ஆர்டர் அவருக்கு போலன்னு வச்சுக்கோங்க, இவர் அவர்கிட்ட ஒன்று யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நியமன ஆணையை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, குற்றம் சாட்டப்பட்டவர் தற்காப்பு விளக்கம் அளித்து விட்டாரா? அழிச்சிட்டாரு, டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விட்டார் என்றால் அவருக்கு இவர் கடிதம் வைக்க வேண்டும். இந்த ஆணைப்படி என்னை விசாரணை அலுவலராக நியமித்திருக்கிறார்கள். நான் இன்ன தேதியில் இந்த இடத்தில் இன்ன நேரத்தில் விசாரணை செய்ய விரும்புகிறேன். ஆகவே தாங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு யாருக்கு சொல்லணும்? குற்றம் சாட்டப்பட்டவருக்கு விசாரணை அலுவலர் கடிதம் அளிக்க வேண்டும். அதன் பிறகு கடிதம் அனுப்பிச்சதுக்கு ஒப்புகை வந்துச்சா, அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கணும். இந்த காலம் இடம் எல்லாமே பொதுவாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல மிஸ்காண்டக்ட் நடந்ததோ அங்கே தான் செய்வாங்க. ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகுன்னா, வேலூரில் நடந்திருக்கும் குற்றச்சாட்டு. இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் கோயம்புத்தூரில் வேலை பார்ப்பார். என்கொயரி ஆஃபீஸர் சென்னையில் இருப்பார். அவர் சென்னையிலும் நடத்தலாம் அல்லது வேலூரில் நடத்தலாம். பொதுவாக வேலூரில் தான் நடத்த வேண்டும் என்பது விதி. தி பிளேஸ் வேர் தி மிஸ்காண்டக்ட் அக்கர்டு அப்படின்றது தான் முக்கியம். அதன் பிறகு டிவிஏசியை பரிந்துரை செய்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சில சமயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுறது டிவிஏசியாக இருக்கும். பெருசாக இவர் மீது பெரிய குற்றம் அப்படிம்பாங்க. விஜிலன்ஸ் எல்லாம் என்கொயரிலாம் பண்ணிவிட்டு, இல்லைங்க இதில் எதுவும் எந்த முகாந்திரமும் இல்லை ஃபார் ஃபைலிங் கிரிமினல் ப்ராசிக்யூஷன், ஆனாலும் வேணும்னா நீங்கள் அவங்க அதோடு நிறுத்த மாட்டாங்க. வேண்டுமென்றால் நீங்கள் துறை வழி நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கன்னுவாங்க. நம்ம ஆளுங்க ட்ராப் பண்ண மாட்டாங்க. எப்படியாவது இவனை கஷ்டப்படுத்தணும், துன்பப்படுத்தணும், தண்டிக்கணுன்றதுக்காக துறை வழி நடவடிக்கை எடுப்பாங்க. அவ்வாறு எடுக்கப்படும் போது நாம் எல்லாத்தையும் உறுதி செய்த அந்த விசாரணை அலுவலர், அந்த விசாரணை அதிகாரி இருக்கார்ல டிவிஎஸ்சியில், அவருக்கும் ஒரு நகல் போடுவாங்க. ஏனென்றால் அவருக்கு சாட்சிகளை எல்லாம் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அடிப்படை கடமை உள்ளது. ஆனால் விசாரணை அலுவலர் நடத்துகின்ற 17B ப்ரொசீடிங்ஸின் போது புலன் விசாரணை அலுவலர் அல்லது அரசு தரப்பு வழக்கறிஞர் அனுமதிக்கப்படக்கூடாது. எப்போ அவங்க அனுமதிப்பாங்க? ஒன்லி இந்த டிவிஎஸ்சி ப்ரொசீடிங்ஸில் சிடிபி கேஸில் அலோவ் பண்ணுவாங்க. துறை வழி நடவடிக்கையில் அனுமதிக்கவே படக்கூடாது. இது கட்டாயம், சட்டம். சரி, இப்போ உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. என்கொயரி ஆஃபீஸருக்கு வராரு. குற்றம் சாட்டப்பட்டவர் ஓய்வு பெற்ற ஊழியரா இல்லை இப்போ இன்னமும் பணியில் இருக்கிறாரா, அவருக்கு வேறு ஏதாவது அசிஸ்டன்ஸ் கொள்ளலாமா அப்படின்னு விதிகளில் சொல்லியிருக்குதா அப்படின்னு சொன்னால் விதிகளில் சொல்லவில்லை. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய 17B ப்ரொசீடிங்ஸ் விசாரணைக்கு ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியை, ஒரு அலுவலரை துணை கொள்ளலாம். ஆனால் வழக்கறிஞரை துணை கொள்ள அனுமதி இல்லை. இது ஸ்டாச்சுட்டரியா அப்படின்னா அதையும் டிஸ்கிரிஷன் வச்சுக்கிடுவாங்க. ஓய்வு பெற்ற அதிகாரியை நீங்கள் தைரியமாக நீங்கள் அலோவ் பண்ணலாம், அனுமதிக்கணும், அது உண்டு. ஆனால் வழக்கறிஞர் அப்படின்றது இட் இஸ் ஒன்லி டிஸ்கிரிஷன். நார்மலி இட் இஸ் நாட் அலவுடு, அதை அனுமதிக்க மாட்டாங்க.
அனுமதிப்பதாக இருந்தால் அனுமதிக்கலாம். அதுவும் டிஸ்கிரிஷன் ஆஃப் தி என்கொயரி ஆஃபீஸர். சரி, இப்போது ஓய்வு பெற்ற ஊழியர், பணியில் உள்ள ஊழியர், இப்படி பல பேர் உள்ளடக்கிய ஒரு விசாரணையை நான் நடத்த வேண்டும் என்று எனக்கு ஆணையிடப்பட்டிருந்தால், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த ஒழுங்கு நடவடிக்கையில் இருந்தால், ஓய்வு பெற்ற ஊழியர், பணியில் உள்ள ஓய்வு ஆகியோர் மீது உதவி கொள்வதற்கு மறுக்கலாம். அதுவும் டிஸ்கிரிஷன் தான். பட் இதில் எதுவுமே டிஸ்கிரிஷன் ஆஃப் தி என்கொயரி ஆஃபீஸர் அல்ல, எல்லாமே டிசிப்ளின் அத்தாரிட்டியினுடைய டிஸ்கிரிஷன் தான். அதை போலவே குற்றம் சாட்டப்பட்டவர் பெரும் வழக்கறிஞரின் உதவியையும் சட்டப்பூர்வமானது அல்ல. அதுவும் 17B(1) பிரகாரம் ஒழுங்கு நடவடிக்கைகளின் அலுவலருடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டது தான். எனவே இதில் எந்தவிதமான மாறுபட்ட கருத்தையும் யாரும் தெரிவிக்க இயலாது. இதில் முக்கியமாக குறிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தமிழ்நாடு சிவில் சர்வீசஸ் டிசிப்ளினரி அப்பீல் ரூல்ஸ் பிரகாரம் there is no presenting officer. பிரசன்டிங் ஆஃபீஸர் என்பவர் இந்த வழக்கை துறை சார்பாக விசாரணை அலுவலர் முன்பாக எடுத்து சொல்லுவார். அப்படிப்பட்ட பிரசன்டிங் ஆஃபீஸர் இல்லை. ஆனால் சில துறை வழி வழக்குகளில் அப்படி செய்கிறார்கள். அது நீதிமன்றத்தில் கேள்விக்கு உரியதாக ஆகிவிடும். சரி, அடுத்ததாக இப்போ விசாரணை எங்கே நடக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொன்னேன். பொதுவாக குற்றம் சாட்டப்பட்ட பணியாளர் அந்த நிகழ்வினை ஏற்படுத்திய அலுவலகம் இருக்கிறது அல்லவா, தி பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அட் தி டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப் தி மிஸ்காண்டக்ட், அங்கே தான் அதை விசாரணையை நடத்துவார்கள். இருந்தாலும் ஏன் அதை அங்கே போடுறாங்க அப்படின்னா, சாட்சிகள் ஆவணங்கள் அங்கே தான் இருக்கும். அதனால் நமக்கு ரொம்ப ஈஸி டு கண்டக்ட் தி என்கொயரி. ஆனால் சாட்சிகளின் வசதிக்கு ஏற்பவும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவருடைய வசதிக்கு ஏற்பவும் மாற்று இடத்திலும் விசாரணையை தொடரலாம். ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக இடமாற்றம் செய்தல் கூடாது. அது தவறு. இதுதான் ப்ரீஆம்பிள் ஆஃப் தி என்கொயரி ப்ரொசீடிங்ஸ். விசாரணை அலுவலர் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், அவருக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும், அவர் எப்படி விசாரணை உட்படுத்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவருக்கு என்னென்ன தெரிவிக்கணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நேர்முக விசாரணை. நேர்முக விசாரணைனா என்ன? நேராக கூப்பிட்டு என்னப்பா குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்போ அப்படின்னு சொல்கிறது அல்ல. நேர்முக விசாரணை என்பது ஆர்டிகிள் 311(2) இன் கீழாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருடைய கருத்தையும் விளக்கத்தையும் கட்டாயமாக கேட்க வேண்டும். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பாதுகாப்பு சரத்து. துறை வழியான விசாரணை என்பதே அது குவாசி ஜுடிஷியல், நீதி விசாரணை போன்றது. இதில் இந்திய சாட்சி சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பொருந்தாது என்றாலும், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பொருந்தாது என்றாலும், அடிப்படையில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி குறைந்தபட்ச சாட்சிய ஆவணங்கள் வேண்டும் என்பது கட்டாயம். அதாவது துறை வழி நடவடிக்கையில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் சாட்சிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரிமினல் ப்ரொசீஜர் குற்றவியல் சட்டத்தின்படி அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கோஸ் டு தி அக்யூஸ்ட், அதுவும் இதில் இல்லை.
இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இப்படி இருக்கலாம் என்ற யூகத்தின் அடிப்படையிலேயே உங்களை தண்டிக்க முடியும். ஆகையால் உச்சநீதிமன்றம் இப்போ லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தோ தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு தி டொமஸ்டிக் என்கொயரி, தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் சம் ஜஸ்டிஃபைடு வேலிட் எவிடன்ஸ் டு கன்ஃபார்ம் தி பனிஷ்மெண்ட் ஆர் கன்ஃபார்ம் தி மிஸ்காண்டக்ட். அதை நம்முடைய உறுப்பினர்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். அப்படி ஒரு இறுதி ஆணையில் ஜஸ்டிஃபைடு ரீசன் என்பது எதையும் சொல்லவில்லை என்றால் அந்த ஆணை நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும். சரி, விசாரணை, நேர்முக விசாரணை அப்படின்றத எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் எழுதி கொடுத்துட்றாரு. நீங்களே என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, என்னை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா என்ன செய்ய முடியும்? நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். 17B ப்ரொசீடிங்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய செக்ஷன் ஆஃபீஸர், அண்டர் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி எல்லாரும் நினைவில் கொள்ளுங்கள். நேர்முக விசாரணை, என்கொயரி ப்ரொசீடிங்ஸ் இஸ் மேண்டேட்டரி. குற்றம் சாட்டப்பட்ட பணியாளர் எனக்கு வேண்டாம் என்று தெரிவித்தாலும் குற்றச்சாட்டை ஏற்காமல் மறுப்பின் விசாரணை நடத்தியே ஆக வேண்டும். விசாரணை என்பது அந்த குற்றம் நிகழ்வு பற்றியதே அன்றி அந்த நபர் இருக்கிற குற்றம் சாட்டப்பட்ட அவருக்கு எதிரானது அல்ல என்பதை விசாரணை அலுவலர் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், விசாரணை அலுவலருடைய கடமை என்பது ஒரு நபரின் மீது வழங்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பது மட்டுமே அன்றி அவருடைய குற்றச்சாட்டை நிரூபிப்பது அல்ல. சரியா தவறா, கேட்கப்பட்டதா இல்லையா அப்படின்னு சொல்லலாமே தவிர அந்த குற்றச்சாட்டை நியாயப்படுத்திட வேண்டிய கட்டாயம் நிலை விசாரணை அலுவலருக்கு கிடையாது. எனவேதான் ஒரு குற்றச்சாட்டு குறிப்பாணையில் விசாரணை நடத்தக்கூடிய விசாரணை அலுவலர் ஆவண சாட்சிய பதிவுகளின் அடிப்படையில் மட்டுமே அறிக்கை செய்தல் வேண்டுமே தவிர வேறு எந்த பர்சனல் ரீசன்ஸும் அங்கே கிடையாது. மேலும் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் நிரூபணம் ஆனது ஆகவில்லை, என்ன காரணங்களுக்காக, எதன் அடிப்படையில் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். சில குற்றச்சாட்டுகளில் பகுதியாக நிரூபணமானது பார்ட்லி ப்ரூவ்டு என்று குறிப்பிடுவார்கள், அப்படியும் கொடுக்கலாம். விசாரணை அலுவலர் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவென்றால் தண்டனை பற்றி குறிப்பிடவே கூடாது, அதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதுபோலவே விசாரணை அலுவலர் செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் குற்றம் சாட்டப்பட்டவருடைய தனித்தன்மையை பற்றியோ அல்லது குற்ற நிகழ்வு நடந்த இடத்தில் போய் தனியாக விசாரணை செய்வதோ, கலெக்டிங் எவிடன்சஸ் personally in the spot without the delinquent officer is illegal. அதை செய்யக்கூடாது. இவற்றையெல்லாம் விசாரணை அலுவலர் நன்றாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்களே விசாரணை அலுவலராக நியமிக்கப்பட்டாலும் கூட இவற்றையெல்லாம் எழுதி வைத்துக் கொள்வீர்களே ஆனால் ஒவ்வொன்றாக டிக் அடித்து காம்பேக்ட் அண்ட் கம்ப்ளீட் க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதுவரை விசாரணை அலுவலர் பற்றிய விஷயத்தை பார்த்தோம். அடுத்து ஒரு காணொளியில் விசாரணை அலுவலருடைய அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.